ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிஸ்னஸ் மங்கை சித்ரா. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஸ் ரோட்டில் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து 220 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மனை வந்து பொதுவாகவே நம்ம காஞ்சிபுரத்தில் போய் தான் வழிபடுவோம். ஸோ இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு, அதாவது நார்த் சென்னை பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி, அங்கே போக முடியாதவங்க இங்கேயே இருந்து தரிசிக்கிற மாதிரி தான் இந்த கோயில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலோட கால் மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி தான் இந்த கோயில் கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி, 220 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த கோயில் வந்து ஒரு வருஷமும் மாசி மாதம் வந்து இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவிழா எடுத்து நடத்துவாங்க. மேக்ஸிமம் இதில் செட்டியாருங்க நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கணபதி ஹோமத்தில் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து சந்திரபிறை வீதி விழா, கிளிவாகன வீதி விழா, காமதேனு வீதி விழா, நாக வாகன வீதி விழா, சிம்ம வாகன வீதி விழா, யானை வாகன வீதி விழா, தொட்டி விழா, அப்படி வந்து தேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி தேர் வந்து வீதி விழா வந்து நடக்கும். இப்படி ஒரு வீதி விழாமல் மொத்தம் 20 நாள் இந்த திருவிழா வந்து நடக்கும். இந்த திருவிழா ஆரம்பித்து ஒரு 12வது நாள் 15வது நாள் போல் வந்து அங்கே வந்து முளைப்பாரி எடுக்கிறது, பூச்சட்டி, பூ சொரிதல், அப்புறம் வந்து மாவிளக்கு, சீர்வரிசை தட்டு அம்மனுக்கு, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து மகளிர்லாம் கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். முளைப்பாரி ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா பூச்சொரிதல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும். ரொம்ப அழகாக இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி, அந்த வாகனத்தில் வந்து அலங்காரம் பண்ணி நிறையா பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டு ஒரே கோவிலே ஒரே ஃபெஸ்டிவலாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மறுநாள் வந்து ஊஞ்சல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஊஞ்சல்லையும் இதே மாதிரி சேம் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அம்மனை ஊஞ்சலில் வந்து வைப்பாங்க. இது வந்து கோயில் ஃபங்க்ஷனோட நிறைய விழாவாக அந்த ஊஞ்சல் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இங்கே வந்து நிறைய கோடான கோடி பக்தர்கள் வந்து இங்கே வந்து கலந்துப்பாங்க இந்த திருவிழாவை வந்து பார்க்குறதுக்காக. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோவில் வந்து தெரியும்ன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ, ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட திருவிழாவை பற்றியும் மட்டும்தான் பேசியிருக்கேன். காமாட்சி அம்மன் எதுவாக வடிவெடுத்தாங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு நரக்கனை வதம் செஞ்சுட்டு நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்து அன்னை பராசக்தி வந்து போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்த தேவர்கள்லாம் வந்து, இந்த மாதிரி நீ வந்து பூமியில் வந்து இந்த மாதிரி ஒரு அரக்கனை வதம் செஞ்ச ஒரு அந்த கோலத்தில் வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா, பூமியில் இருக்க ஜீவராசிங்க பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு சாந்த சொரூபியாக வடிவமைக்கணும், அவங்கள வந்து காட்டணும் அப்படின்றப்ப ஒரு இளமையான ஒரு பெண்ணாக வந்து நம்ம பராசக்தி அம்மன் வந்து மாறினாங்க. ஸோ காமாட்சி அம்மனாக மாறி காட்சி அளித்தாங்க. அதனால தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் சொல்லிட்டு கோயில் அமைச்சு வழிபட்டிருக்காங்க. ஸோ அந்த கோவில் தான் நம்ம இங்கே வந்து நார்த் சென்னை பீப்புள்ஸ்க்காக இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போவே 220 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா, எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் பார்த்தத. உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா இதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து தவறாமல் இந்த திருவிழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். முளைப்பாரி எடுக்கிறது, சீர்வரிசை தட்டி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் என்னோட வேண்டுதலோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கலந்துப்பேன். ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசை தட்டு நான் எடுக்கிறதுக்காக டிசைட் பண்ணி சீர்வரிசை தட்டு டிசைட் பண்ணுறதுல வேண்டுதல் இருந்தது. ஸோ அதுக்காக நான் சீர்வரிசை தட்டு வந்து எடுத்தேன். ரொம்ப சிறப்பாக எல்லாமே போனது. ஸோ அதில் வந்து நான் கட்டிட்டு போயிருந்த சாரீ கலர்லேயே, பிங்க் கலர்லேயே வந்து இந்த சீர்வரிசை தட்டும் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் தான் வச்சு வந்துருச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எம்எல்ஏ ஐட்ரீன் ஸ்மூத்தி சார் தான் வந்து இந்த முளைப்பாரி ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார்.
எனக்கு பேக் சைடு வரவங்கலாம் ஃபுல்லாக இந்த மாவிளக்கு, பூக்கூடை, முளைப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட இந்த ஃபங்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க லேடீஸு. ஸோ நீங்களும் யாராவது உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி உங்கள் ஊர் சைடோ இல்லாட்டி நீங்கள் இருக்கிற ஏரியாலேயோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நம்ம எங்கே தான் வெளியே போனாலும் செஞ்சாலும் இந்த மாதிரி திருவிழாவில் நம்ம கலந்துக்கிறது வந்து முழு மனசோட நம்ம அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கலந்துக்கிறது வந்து நமக்கு நிறையவே பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.